இனியாவை எப்படியாவது இந்த ரகு கேஸ் வந்து வெளியே கொண்டு வரணும்னு நம்ம ஹீரோ விக்ரம் கொஞ்சம் கூட அசராம போராடிட்டு இருக்காரு. எந்த ஏரியால அந்த சிவனாண்டி காணாம போனானோ அந்த ஏரியாவை அப்படியெல்லாம் விட்டுட்டு வந்துடல விக்ரம். தொடர்ந்து அந்த ஏரியாவை கண்காணிச்சுட்டே தான் இருந்தாரு. எப்படியாவது ஓடி போய் பதுங்கினாவ நிச்சயம் வெளியே வருவான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் காத்திருந்தது வீணா போகவே இல்லை. வீட்டுக்குள்ள தன்னை இனியா ரொம்பவே அவமானப்படுத்திட்டா, காயப்படுத்திட்டா அப்படின்னு விஷவள்ளியால பொறுத்துக்கவே முடியல. அதை விட முக்கியம், யானியோட குழந்தை அழிக்க முயற்சிகளை பண்ணா. அந்த முதல் முயற்சியிலேயே பலமா தோத்தும் போயிட்டா. அது மட்டும் இல்ல, கையும் களவுமா சிக்கிட்டா. அது அவளுக்கு பெருத்த அவமானத்தை ஏற்படுத்திருச்சு. தான் பொண்ணு வாழ வேண்டிய வாழ்க்கைய அந்த யாழினி வாழ்ந்துகிட்டு இருக்கா. இனியும் அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு தான் அவ்வளோ பெரிய முயற்சிகள். அந்த முயற்சியும் தோத்து போச்சு. தானும் கையும் களவுமா சிக்கிட்டோம். இனி எந்த பக்கமும் நகர முடியாதபடி இனியா விஷவள்ளிக்கு செக்கும் வச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மறுபடியும் யாழினி கிட்ட போய் மோதுறது முட்டாள்தனம்னு விஷவள்ளிக்கு நல்லாவே தெரியும். அதான் நேரடியா மாயாவை பார்த்து உதவி கேட்கவும் வந்தா. நடந்த எல்லாத்தையும் மாயா கிட்ட சொல்லவும் மாயா கொதிச்சு போயிட்டா. அவளை நிம்மதியா வாழ விடக்கூடாதுன்னு பார்த்தா மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்துட்டாளா. அவளை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாயா இந்த பிரச்சனையை கையில் எடுத்தா. நியாயப்படி பார்த்தா சிவனாண்டி வெளியே போனா வசமா சிக்குவான்னு தெரியும். தெரிஞ்சிருந்தோம் வேற வழி இல்லாம சிவனாண்டிக்கு வேற ஒரு வேலையை கொடுத்து அனுப்பவும் சிவனாண்டி பதுங்கி பதுங்கி வெளியே வர ஆரம்பிச்சான். ஏற்கனவே சிவனாண்டிக்காக தான் பல நாளா காத்துக்கிட்டு இருக்காரு விக்ரம். அவன் வெளியே வரவும் நேரம் சரியா இருந்து போச்சு. விக்ரமும் சுபாஷும் போட்ட திட்டப்படி சுபாஷ் கிட்ட வசமா சிக்கினா சிவனாண்டி. தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணான். ஆனா எல்லா பக்கமும் போலீஸ் சூழ்ந்திருந்ததால அவனால எங்கேயும் தப்பிக்க முடியல. விக்ரம் அவனை மடக்கி பிடிச்சிட்டாரு. இது மாயாவும் பார்த்துட்டு தான் இருந்தா. இனி நம்ம ஹீரோ விக்ரம் எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியும் மாயாவுக்கு தலையில இடி மாதிரிதான் இறங்க போகுது. எதிர்பார்த்த மாதிரியே சிவனாண்டி சிக்கிட்டான். விக்ரம் அவனை சாதாரணமாவா விசாரிப்பாரு. அவனை பலமா செல்லுக்குள்ள வச்சு இன்ட்ராகேட் பண்ண போறாரு. எடுத்தவனே சிவனாண்டி எந்த உண்மையும் சொல்ல மாட்டான். ஆனா விக்ரமுடைய கடுமையான விசாரணையில அவன் கொஞ்சம் கொஞ்சமா உண்மைகளை சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த விஷயத்தை விக்ரம் ரொம்பவும் பர்சனலா எடுத்துதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் இனியாவை வெளியே கொண்டு வரதுக்கு சிவனாண்டி வாயை திறந்தாதான் அந்த பொண்ணு யாருன்றதையும் அவளை மறுபடியும் கோர்ட்ல கொண்டு போய் நிக்க வச்சு இது ஒரு பொய் சாட்சி அப்படின்றதையும் விக்ரமால நிரூபிக்க முடியும். ஆனா அந்த பொண்ணு மாயாதான் அப்படின்னு விக்ரமுக்கு தெரிய வரும்போது விக்ரம் பல விஷயங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாரு. ஏற்கனவே மாயா தாமல ஒருதலைய காதல் வயப்பட்டிருக்கான்றதையும் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவ கேட்டதையும் முடிச்சு போட்டு இனியாவை காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வர்றதுக்காக தான் மாயா இவ்வளவு பிரச்சனைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கான்றத விக்ரம் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாரு. வெறுமனேன்னு வாய் வார்த்தைக்கு கேட்டதுக்கே அவ்வளவு கோவப்பட்டு ஓங்கி ஒரு அற விட்டாரு. இவ்வளவு கிரிமினல் தனமான வேலைகளையும் பார்த்து இனியா வசமா சிக்க வச்சு ஜெயிலுக்குள்ள வச்சு கதையை முடிக்க முயற்சி பண்ணது மாயா போட்டு கொடுத்த திட்டம் தான் அப்படின்னு விக்ரமுக்கு தெரிய வரும்போது மாயாவோட நிலைமை என்ன ஆகும்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. வர கோவத்துக்கு விக்ரம் என்ன வேணும்னாலும் பண்ணுவாரு. இந்த கேஸ்ல தனக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது மாயாதான் அப்படின்னு இனியாவுக்கு தெரிய வரும்போது இனியாவுக்கு அது பெரிய அதிர்ச்சியா இருக்கும். இனியாவும் மாயாவும் ஒன்னா படிச்சவங்கன்ற விஷயத்த அப்பதான் இனியா விக்ரம் கிட்ட சொல்ல போறாங்க. பிரச்சனை இன்னும் 2 பூதாகரமா வெடிக்க போகுது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பிறகுதான் இனியாவை பழி வாங்கறதுக்காகவும் இனியாவோட இடத்தை பிடிக்கிறதுக்காகவும் தான் மாயா எப்படிப்பட்ட விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கான்றத விக்ரம் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் கைஸ்.